Hello guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நம்ம class 11 Maths chapter 1 sets, relations and functionsல exercise 1.2ல 7th sum தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். question பார்க்கலாம். On the set of natural numbers, let R be the relation defined by A related to B. If A plus B is less than or equal to 6, write down the relation by listing all the pairs. Check whether it is reflexive, symmetric, transitive and equivalence னு கொடுத்திருக்காங்க. Set of natural numbers நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. Let R be the relation பார்த்தீங்கன்னா A related to B னு இருக்கு. A plus B வந்து ரெண்டையும் Aவையும் Bயும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு less than இல்லைனா equal to 6 தான் நம்மளுக்கு வருதுன்னு கொடுத்துட்டாங்க. இதை நம்ம first பார்த்தீங்கன்னா listing பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? Write down the relation by listing all the pairs. இந்த pairs எல்லாமே நம்ம லிஸ்ட் பண்ணிக்கலாம் first. இப்போ A, B ரெண்டு இதையும் நம்ம ஆட் பண்ணும்போது less than இல்லைனா equal to 6 வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ R is equal to நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1லேருந்தே ஆரம்பிக்கலாம். 1, 1 இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 வந்து பார்த்தீங்கன்னா less than 6 தான் நம்மளுக்கு. அப்போ இது நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1, 2 இது நம்மளுக்கு ஆட் பண்ணால் 3 less than 6 தான், இது எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1, 3 ஆட் பண்ணும்போது 4 பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு 1, 4 இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 5 பார்த்தீங்கன்னா less than 6 தான். நெக்ஸ்ட்டு 1, 5 எடுத்துக்கலாம். ஏன்னா less than or equal to 6 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 6. அப்போ ரெண்டையும் ஏவையும் பியும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு less than or equal to 6 இருந்துச்சுன்னா ஓகே தான். அப்போ நம்மளுக்கு equal to 6 இருக்கு. அப்போ நம்ம இதையும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2, 1 எடுத்துக்கலாம். 2, 2 அண்ட் 2, 3 2, 4 + 2 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6ன்னு வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம எடுக்க வேணாம். ஏன்னா இதில் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஏயும் பியும் ஆட் பண்ணும்போதே நம்மளுக்கு ஈக்குவல் டு 6 நம்மளுக்கு வந்துடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் நம்ம 3க்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3, 1 ஆட் பண்ணால் 4 இஸ் less than 6. 3, 2 நம்மளுக்கு ஆட் பண்ணால் 5 இது நம்மளுக்கு less than 6 தான் வந்திருக்கு. 3, 3யுமே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஈக்குவல் டு 6ன்னு வரும். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 6 தட் வந்து ஈக்குவல் டு 6ன்னு நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு 4, 1 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 5ன்னு வருது. அப்போ நம்ம 5 இஸ் பார்த்தீங்கன்னா less than 6 தான், இது நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 4, 2 ஆட் பண்ணும்போது 6 அது வந்து ஈக்குவல் டு 6ன்னு நம்மளுக்கு வந்துருச்சு, இது எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 5, 1 பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணும்போதே நம்மளுக்கு 6ன்னு வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம எடுக்கிறது எல்லாமே கிரேட்டர் தென் தான் வருது. அப்போ நம்மளுக்கு நம்ம லிஸ்ட் பண்ணியாச்சு. கொடுத்துருக்க ரிலேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு லிஸ்ட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ இதெல்லாமே என்ன கேட்டிருக்காங்கன்னா செக் வெதர் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் அண்ட் ஈக்குவலன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரிஃப்ளெக்சிவ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ்ங்கிறது என்னது? இப்போ ஏன்னு எடுத்தோம்னா அதே இது நம்மளுக்கு எடுக்கிறது நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவ். 1, 1 2, 2 அந்த மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவ். இப்போ நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 4 and 5 நம்பர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 4, 4 and 5, 5 நம்மளுக்கு இருக்கணும். ஆனால் கொடுத்துருக்க ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது இல்லை. அதனால இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்ஷன் வந்துடும். 1, 1 இருக்குது, 2 இருந்தக்காட்டி 2, 2 3 இருக்காட்டி 3, 3 4 இருக்கானா பார்த்தீங்கன்னா 4, 4 நம்மளுக்கு இல்லை. 5 இதில் இருக்கானா 5, 5 இல்லை. அப்போ நம்மளுக்கு இது நாட் ரிஃப்ளெக்ஷன் வந்துடும். 4, 4 இது எப்படி எழுதலாம்னா 4, 4 இஸ் நாட் பிலாங்ஸ் டு நமக்கு இந்த ரிலேஷனில் 4, 4 இல்லை. அதே மாதிரி தான் 5, 5ம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற நம்மளுக்கு வந்த ரிலேஷனில் இதுவும் இல்லை. அப்போ 4 இஸ் நாட் ரிலேட்டட் டு 4 அண்ட் 5 இஸ் நாட் ரிலேட்டட் டு 5. therefore it is not symmetric நம்மளுக்கு வந்துடும். therefore it is not reflexive நம்மளுக்கு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சிமெட்ரிக்ங்கிறது என்னது? A ரிலேட்டட் டு பினா B ரிலேட்டட் டு ஏவாக இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு சிமெட்ரிக். இப்போ இதில் நம்ம பார்க்கலாம். 1, நம்ம சேமாக இருக்கிறத விட்டுடலாம், மற்ற நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத எடுத்து நம்ம இது ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். 1, 2 நம்மளுக்கு 2, 1 இருக்குது. 1, 3 3, 1 இருக்குது. 1, 4 நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஏபினா பியும் ஏவும் இருக்கணும். அப்போ 4, 1 இருக்குது. 1, 5னா 5, 1 இருக்குது. நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இது பார்த்தாலுமே எல்லா இதுக்குமே இன்னொன்று நம்மளுக்கு அதோட ரிவர்ஸ் ஆர்டருமே நம்மளுக்கு இருக்குது. அப்போ therefore அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு மட்டும் நம்ம இட் இஸ் சிமெட்ரிக்னு நம்ம எழுதிக்கலாம். 1 ரிலேட்டட் டு இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 1 இஸ்
1 is related to 2ன்னு வந்துடும். இப்போ நம்ம இதே இது பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் எழுதுனா தான் நம்மளுக்கு சிமெட்ரிக் அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும்னு வரும். 2,1மே நம்மளுக்கு இதில் இருக்குது. 1,2 இருந்துச்சுன்னா 2,1 இருக்குது. இதே மாதிரி நம்மளுக்கு எதை எடுத்தாலுமே இப்போ 2,3னா 3,2வும் நம்மளுக்கு இருக்குது. 2,4 4,2 நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லாத்தோட ரிவர்ஸ் இதுவுமே நம்மளுக்கு இருக்குது. அப்போ 2,1னா 2 is related to 1. அப்போ therefore it is symmetric. therefore it is symmetric நம்ம எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து transitive. தேர்டு வந்து transitive கொடுத்துருக்காங்க. இப்போ transitive-ங்கிறது என்னது? A related to Bனா B related A related to B and B related to something வேறு ஏதாவது நம்ம சீன் எடுத்துக்கலாம். இது ரெண்டும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் இருந்துச்சுன்னா A related to C இருந்துச்சுன்னா நம்ம டிரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். இது வரலன்னா நம்மளுக்கு நாட் டிரான்சிட்டிவ்னு நம்ம சொல்லிடுவோம். இப்போ நம்ம இது இருக்குதான்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 ரிலேட்டட் டு 2ன்னு எடுத்துக்கலாம். அதே இது 2ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு இது எடுத்துக்கலாம். 2 ரிலேட்டட் டு இப்போ 1 எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1,1 நம்மளுக்கு இது வந்து கொடுத்துருக்க ரிலேஷன் இருக்குது. அதே இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே சேமாக இருக்குது. இது ரெண்டும் ரிலேஷனானு பார்க்கணும். 1,1 இஸ் ரிலேட்டட் டு 1 நம்மளுக்கு வருது. அதே இது இப்போ 5 ரிலேட்டட் டு 1 எடுத்துக்கலாம். அண்ட் இது 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 1 ரிலேட்டட் டு 5 எடுத்துக்கலாம். இப்போ 1 நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது ரெண்டும் நம்மளுக்கு இங்கே பிபி இருக்கிற மாதிரி இங்கே 1 நம்மளுக்கு ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு இது டிரான்சிட்டிவ். இப்போ 5,5 இஸ் ரிலேட்டட் டு 5 அப்படிங்கிறது 5,5 5,5ங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் இல்லை. கொடுத்துருக்க ரிலேஷனில் நம்மளுக்கு 5,5 வரல. அப்போ therefore it is நம்மளுக்கு நாட் டிரான்சிட்டிவ்னு வந்துடும். நம்மளுக்கு ஒரு இது இருக்குது, ஆனால் இன்னொரு இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணும்போது இது வரல. அப்போ எது இல்லையோ நம்ம அதை நாட் டிரான்சிட்டிவ்னு நம்ம சொல்லுவோம். இல்லாததான் நம்ம எடுத்து போடணும். அப்போ therefore it is not transitive. therefore it is not transitive. டிரான்சிட்டிவை பொறுத்த வரைக்கும் இப்போ இதுக்கு வந்துச்சு இதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் போது இல்லாதது நம்ம தான் நாட் டிரான்சிட்டிவ். ஒன்று இல்லாட்டி நம்ம அதை தான் நம்ம மென்ஷன் பண்ண முடியும். இருக்கிறத நம்ம பார்க்க வேணாம். இல்லாதது பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு இல்லை. 5,5ங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்க ரிலேஷனாக நம்மளுக்கு வரல. அப்போ நம்ம இதை நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம இது ஈக்குவலன்ஸான்னு செக் பண்ணணும். ஈக்குவலன்ஸாக செக் பண்ணுறதுக்கு இது பார்த்திங்கன்னா நாட் டிரான்சிட்டிவ் வந்து நாட் டிரான்சிட்டிவ். இது சிமெட்ரிக் வந்திருக்கு. அண்ட் இது நாட் ரிஃப்ளெக்சிவ். நம்ம இது மூணையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அது ஈக்குவலன்ஸாக இருக்கும். இது மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா அது வந்து நாட் டிரான்சிட்டிவ். இது மூணில் நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவையும் டிரான்சிட்டிவையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அப்போ therefore it is not equivalence நம்ம எழுதிக்கலாம். as it not நான் இது இங்கே எழுதுகிறேன். ஈக்குவலன்ஸ் ஃபோர்த் இது as it is not reflexive and not transitive. நம்மளுக்கு சிமெட்ரிக் ப்ரூவ் ஆகிருக்கு. ரிஃப்ளெக்சிவ் அண்ட் டிரான்சிட்டிவ் நம்மளுக்கு ப்ரூவ் ஆகலை. அப்படி ரெண்டு இதுவுமே நம்மளுக்கு ப்ரூவ் ஆகலங்காட்டி இட் இஸ் நாட் therefore it is not equivalence-னு எழுதிக்கலாம். it is not equivalence. அவ்வளோதான் இந்த சம். நம்ம பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க எல்லாமே ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.